எது உங்களை மீட்க வல்லது? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எது உங்களை மீட்க வல்லது? கடவுளுடைய வார்த்தை நம்மை மீட்க வல்லது. அதைத்தான் நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை ஆன்மாவை மீட்க வல்லது. ஏனென்றால் ஆணுடைய வார்த்தை யோவான் நற்செய்தி 8:32 வாசிக்கிறோம், ஆணுடைய வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், வார்த்தையை அறிவீர்கள், உண்மையை அறிவீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். விடுதலை கொடுப்பது வார்த்தை. திருப்பாடல் 119:9 வாசிக்கிறோம், ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில் எப்படி புனிதனாய் மாறக்கூடும்? கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால். நம்மை புனிதனாய் மாற்றுவது ஆணுடைய வார்த்தை. திருப்பாடல் 119:11 வாசிக்கிறோம், இறைவா உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தையும் உடைய வாக்கையும் உடைய வார்த்தையை இதயத்தில் சுமந்திருக்கிறேன். நான் பாவம் செய்யாதபடி, பாவத்தில் விழுந்தாதபடி நம்மை பாதுகாத்து பலப்படுத்துவது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் திருப்பாடல் 119:105 வாசிக்கிறோம், நம் கண்களுக்கு தீபமாய் நாம் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ இருளில் நாம் நடப்பதில்லை, இருள் நம்மை மேற்கொள்வதில்லை. புனிதத்தை நோக்கி இந்த மனிதன் பயணிக்கிற உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்மை நம் ஆன்மாவை நம்முடைய வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை மீட்க வல்லமை உடையது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பார்ப்போம், படிப்போம், கேட்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.